ஒரு கம்பெனி சிஇஓ பெர்ஃபெக்ட்டான ரோபோவ எதிர்பார்த்து இருக்காரு. ஆனா அந்த ரோபோ ரத்தம் வடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. டெக்னாலஜி இவ்ளோ சூப்பரா வந்துருச்சேன்னு ஆச்சரியப்படுறாரு. ஆனா உண்மை என்னன்னா அது ரோபோவே இல்ல. ஒரு பொண்ணு. கதை ஒரு நாள் முன்னாடி போகுது. ஒரு சயின்டிஸ்ட் பயத்துல இருக்காரு. ஏன்னா அவங்க செஞ்ச ரோபோ ரொம்ப மோசமானதா இருக்கு, வயலண்டா இருக்கு, சிஇஓவுக்கு ஆபத்து. சரி, பண்ண டைம் இல்ல. அப்ப சரியா ஒரு டெலிவரி பொண்ணு வர்றா. அவ பார்க்கறதுக்கு அந்த ரோபோ மாதிரியே இருக்கா. சயின்டிஸ்ட் அவளுக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறாரு. $5,00,000 தர்றேன். நீ ரோபோ மாதிரி நடிக்கணும்னு. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்ல. அவ பொண்ணோட வைத்தியத்துக்கு பணம் ரொம்ப முக்கியம். மனசு கஷ்டமா இருந்தாலும் ரோபோ டிரெஸ் போட்டு நடிக்க ரெடியாகுறா. தன் பிளான ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லப் போகும்போது சிஇஓ உள்ள வந்துடுறாரு. பயத்துல உறைஞ்சு போறா. அப்போ சரியா அவ பொண்ணு கால் பண்றா. இன்னும் பயம் அதிகமாகுது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாம் முடிஞ்சிடும். டக்குன்னு யோசிச்சு ரோபோ மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. நான் மனுஷனோட காப்பி. மனுஷங்க என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன்னு மெக்கானிக்கல் மாதிரி பேசுறா. ஒரு ஆப்பிள் கூட குடுக்குறா. தம் பயத்துல படபடன்னு அடிக்கிற இதயத்தை அவர் கவனிக்க கூடாதுன்னு நினைக்கிறா. இந்த வினோதமான சூழ்நிலையில ஒரு பொண்ணு தன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறா. சிஇஓவோ தெரியாம சில சமயம் பெர்ஃபெக்ட் மெஷின் கூட மனுஷங்களை விட அதிகமா மனுஷத்தனமா இருக்கும்னு தெரிஞ்சுக்க போறாரு.